எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். எனக்கு இந்த இடத்துக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் முழுசா நம்ம சதா சார் தான். அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடியூசர் சார் மலையன் சாரும் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ பெங்களூர், கேரளா எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. டெல்லியிலேருந்தும் இதே மாதிரி எனக்கு கால் வந்தது, டெல்லியிலையும் பண்ணணும் நம்ம தமிழ்காரங்களுக்காக அப்படின்னு. இது டெல்லியில் 26th ரிலீஸ் ஆக போகுது இந்த இஎம்ஐ படம். ஸோ இஎம்ஐ டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சங்கத்தில் இருக்க செக்ரட்டரி தான் இதை அப்ரூவல் பண்ணியிருக்காரு. அங்கே தான் ஸ்க்ரீனிங் ஆகுது. முகுதன் சார் தான் அதுக்கு முழு பொறுப்பு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் இஎம்ஐ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய இயக்குனர் சதாசிவத்தினுடைய உழைப்பு, தொடர்ந்து அவர் கூட நின்று தோல் கொடுக்கும் தோழனாக நாங்கள் எல்லாருமே டீமில் அவர் அந்த மாதிரி ஒரு நட்புறவோடு ஆதவன் நான் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட நின்று எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு சக்ஸஸ் பண்ணி இன்னைக்கு நிற்கிறோம். ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் தான். ஏன்னா நிறைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய டீம் எஃபர்ட் உண்மையிலே இந்த இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாரையும் அடையாளப்படுத்துறதுக்கு, அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கும் அடுத்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வழி செய்யணும்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலை பயணம் தொடரணும். ஏன்னா நிறைய பிரச்சனை நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். தொடர்ந்து அது நடக்கணும், வெற்றி மட்டுமே நடக்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாம் உள்ள இயற்கையும் இறைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கு. அப்போ நம்ம பஸ் இப்படி கேட்க போறோம்னு தெரியல. பொறுப்பாளராக போட்டா நல்ல தொகுப்பாளரா அவரை வளர்த்துட்டாரு. நிறைய நிகழ்ச்சிக்கு போகல சார் நீங்க பிரபகர். முதல்ல சந்தோஷம், நம்ம சங்க உறுப்பினர் முன்னாடி ஒரு வெற்றி விழா, சக்சஸ் மீட், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவால்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அந்த டைரக்டரே ஹீரோ நடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் சார். ஏன்னா இப்போ என்ன காசுனா கூட யார் ஹீரோ, யார் அந்த சாரு மாதிரி, யார் எங்கேயாச்சும் ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு, யார் ஹீரோ? இப்போ எனக்கு இந்த கம்பெனியில் படம் ஓகே ஆயிடுச்சு சார், யார் ஹீரோ? ஆமாம் எல்லாரும் அதான் கேட்குறோம். அது மாதிரி இன்னைக்கு ஹீரோ முக்கியமாக போச்சு. ஏன்னா இன்னைக்கு ஹீரோவை பொறுத்து தான் பிஸ்னஸ்ஸு. அப்படிங்கும்போது ஏற்கனவே ஹீரோவாக ஒத்துக்கிட்டு படத்தை முடித்து வெற்றிகரமாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி வெற்றியும் பார்த்துருக்காரு ஒரு ப்ரொடியூசர் சார். வாழ்த்துட்டு சார். இப்போ படங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சிருக்காத முதல் வெற்றி. அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதல் கேட்குறோம்ல, ஆமாம், அது வந்து அடுத்து மனசு, அதுக்கு அடுத்து வெற்றி. இன்னைக்கு 3வது வெற்றி ஒன்று சொன்னாப்புல, ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் வித்துருச்சு அமேசான். படம் ரிலீஸ் ஆனது வெற்றி, இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசானில் விட்டாங்க, அதுவும் வெற்றி. அதனால் உண்மையிலே இது ஒரு முழுமையான வெற்றி விழா. அது வாழ்த்துக்கள். இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வந்து சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர். எனக்குன்னு சந்தோஷம்னா, எனக்கு இல்லை எல்லா டைரக்டருக்குமே, ஒரு இயக்குனருக்கு வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சா அதுதான் சார் முடிச்சு. அதுதான் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம திறமைக்கு நம்ம எப்படி அடுத்த திறமையை பயன்படுத்தி எப்படியோ டைரக்டரை ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும் போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில்
100 கோடிக்கு மேலே வசூல். அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாற்றிட்டாரு, விஜயகார்த்திகா விஜயவாணன் என்கிட்ட இருக்கும்போது இப்போ பேரை மாற்றிட்டாரு. இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு. அவரும் 2 உதவியாளர். இப்போ நம்ம அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் 100 கோடிக்கு மேலே வசூலுங்கும் போது இன்னைக்கு அவரை கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசிவத்தை நினச்சி உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான் சந்தோஷம். ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பிக்கும் போது சார் ஒரு படம், இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார். சரி ஓகே, நம்ம இஷ்டம் தானே. அவன்கிட்ட மியூசிக் வந்தார். இசைஞானி இளையராஜா சொல்லுவான், இவர் தலையை பார்த்தா இசை முனின்னு தான் வைக்கணும் போல இருக்கு. அவர் வந்து அப்படி ஒரு மாமுனி மாதிரி வந்துட்டாரு. ஆமாம், சிச்சுவேஷன் சொன்னாங்க, ஒரு சாங்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஸ்டைல எழுதுனா வாடா வாடா தோலா, இந்த மாதிரி தனி இந்த ஒரு 4 இந்த மாதிரி எழுதுனேன். அவர் மியூசிக் விடலை. சார் டென்ட்டுக்கு வாங்கிட்டாரு. என்ன அது டென்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறாரு விட்டு. அப்புறம் தான் சரி நம்ம இது செட் ஆகாது, அஸ்க்கு புஸ்குடா, எனக்கு ரஸ்க்கு, எனக்கு ரஸ்க்குடா சார். சூப்பர் நப்பில் ஓ இதான் டென்ட்டு போல இருக்கு இப்போ. ஆமாம், இந்த டென்ட்டு தான் நீங்கள் இவ்வளோ போகணும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சதாசிவம் அடுத்து போட்டார். சார் அந்த படத்தை நீங்கள் நடிக்கணும் சார் அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன். திருப்பாச்சியார், சிவகாசி எல்லா படத்துலையும் நம்ம ஒரு சீன் வருவோம். இதில் இன்னொரு கேரக்டர் கூப்பிடும்போது கஷ்டம் யோசிச்சேன், எல்லா கேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் சமயக்கான வரும்போது அடுத்து போட்டுக்கிறாரு ஹீரோ. இன்னைக்கு அப்பா சொன்னார், என்ன பண்ணி நீ அப்பாங்கிற. நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன், இல்லை வேணாம் அப்பா வீட்டில் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை. திரும்ப வந்தாப்பா. அப்புறம் உதவியாளர்னு ஒரு முரளி, சார் பண்ணுங்க சார். சரி, 100 விமல் அசிஸ்டன்ட். அவரும் அவங்க அசிஸ்டன்ட் தான். முரளியும் அசிஸ்டன்ட் தான், விமலும் அசிஸ்டன்ட் தான், சதமும் அசிஸ்டன்ட் தான். எல்லாரும் சார் பண்ணுங்க சார். சரி ஓகே, இவ்வளோ கெஞ்சிட்டாங்க, இவ்வளோ இருக்கு பண்ணிடுவோம்ட்டு பண்ணதான் இந்த இது நடிக்க போயாச்சு. அப்போதான் தெரிஞ்சது டேரக்ஷன் பண்ணுறது வேற, நடிப்புங்கிறது வேற. என்ன நம்ம கூடத்துல என்ன பண்ணுவான், அவன் சொல்லி அடிக்கிற கில்லி, சொல்லாம அடிக்கிற திருப்பாச்சி அப்படி போயிடுவான். இங்கே நீ கத்தி அவன் கத்தி எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்லை, என் கத்தி தாண்டா பிரயோஜனம். இதெல்லாம் நடிப்பு நடிச்சுட்டு இருந்தேன். அது இல்லை போல இருக்கு. இங்கே கற்று விடாங்கிறாங்க சார். அதெல்லாம் பேசுங்க சார். நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமரால வாய்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இது அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு, நம்ம டயலாக்கை ஏற்ற இறக்கத்தோடு பேசுறது ஈஸி, அதை எதார்த்தமாக பேசி நடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. என்னோட நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன், எல்லாமே டேரக்டர் பேரஸாக வருவேன், மேக்ஸிமம் அப்படியே வருவேன். இதில் தான் த்ரோட்டோ பேர். சரி ஓகே, எதார்த்தம் பேசிட்டு போடான்னு போயாச்சு. திடீர்னு கண் கலங்கி பேசணும் பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு இருக்கு, ஐயோ ஹீரோயின், அதை பற்றி நான் பயந்தேன். அது பயங்கரம் நடிக்குது, ஏன்னா பயந்துருச்சு, இல்லை இந்த பொண்ணு இப்படி நடிக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படின்னு தனியாக இப்போ டேரக்ட்லாம் வாங்கிட்டு தனியாக ரூமுக்கு ரெகுலர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே சோகமாக நடிக்கிறேன். சார் ப்ளீஸ் போட்டுங்க சார். ஃபஸ்ட் டைம் கிளீசன் போட்டு இந்த படம் நடித்தேன். ஆமாம், அப்போ கிளீசன் போட்டு அது 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 வேறு, கிளீசன் போட்டு அது ஒரு டைலாக் பேசுங்கிறது ஒரு விஷயம், எல்லாமே புது அனுபவம். அதனால் டைரக்ஷன் வேறு நடிப்பு வேறுங்கிற இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துக்கிச்சு, புரிஞ்சிச்சு. ஆமாம், இன்னைக்கு 2 இல்லாமல் இருந்தே நம்ம, ஒன்று செல்ஃபோனு, இன்னொன்று இஎம்ஐ. இது ரெண்டுமே ஆபத்து தான். செல்ஃபோனும் நம்முடைய உறவோட நட்பு, நம்ம உறவோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு, சொந்த கடை பேசுறதும் குறைஞ்சி போச்சு. எல்லாமே செல்ஃபோன்லேயே வாழ்க்கை கழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த இஎம்ஐ
இந்த செல்ஃபோனையும் இஎம்ஐல வாங்குறோம், அது வேறு விஷயம். இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது. அது செல் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது. ஆனால் செல்ஃப் அது உபயோகம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது. ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. அவன் சொந்த வீடு கட்டிட்டான், நம்ம வாடகை வீட்டில் இருக்கமே அப்படின்னு அவனுக்காக நம்ம இஎம்ஐல சொந்த வீடு வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. நமக்கு தேவையா? நமக்கு அத்தியாவசியம் தேவையா? நம்மளால் கட்ட முடியுமா? மாதம் வருமானம் என்ன? 50,000. ஓகே, அப்போ 20,000 இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்குறது தப்பு இல்லை. அதான் இஎம்ஐ வந்து வாங்குறது தப்பு சொல்ல முடியாது, எதுக்காக வாங்குகிறோம் அதுதான். நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா நம்ம நிம்மதி இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ரொம்ப டார்ச்சர் அதெல்லாம் அனுபவிச்சுன்னு படம் பார்த்துருப்பிய, செத்து சுண்ணாம்பயிரும் அதெல்லாம். அதனால் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதை அளவாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். அதான் இந்த படத்தில் டேரக்டர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அப்போ நினச்சேன் நம்ம ஒரு 5 அரசியல் வந்ததுக்கு எப்படின்னா இவர் டைரக்டர் இவர் ஹீரோ அப்போ வராரு எவ்வளோ பாடுபட்டு பாருன்னு அப்போ தான் உங்கள் கஷ்டம் நமக்கு புரிஞ்சது. இந்த சாங்கு மாஸ்டர் நல்லா பண்ணிட்டாரு. அதுவும் அப்படி தான் அது ஒன்று. நான் வந்து ஒரு சாங்னு நம்ம எழுதுவோம், இல்லை உங்கள் ஸ்டைலுன்ட்டாங்க. அப்புறம் அதுலேயும் எழுதியாச்சு. சாங் போட்டு கட்டும்போது எனக்கு சின்ன பயம் வச்சு. அந்த சாங் டியூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் யூனியன் தான் போனேன். 1/2 மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்கை. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம். அன்னைக்கு நைட் நானும் மிஸ்டர் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டென்ட்டுக்கு சார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே நைட்டு கால் பண்ணேன். சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார். என்ன மாற்றணும்னாரு. கொஞ்சம் மாற்றலாம் சார் இந்த டென்ட்டுக்குன்னா. சரி வாங்கன்ட்டு வீட்டுக்கு வர வச்சிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவரில் எழுதி கொடுத்தாரு சாங்கை. நல்லா என்னையும் மாற்றலை, மாற்றலாம் நம்மளும் மாற்றிட்டாமே ஒரு சாங்கு போயிருக்கோம் நம்மளுக்கு. ப்ரொடியூசரு அப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வராருன்னா ரொம்ப அவங்களுக்கு உண்மையில் அவங்களும் தான் பாராட்டணும். இன்னைக்கு படம் ரிலீஸ் தான் பெரிய சிக்கலாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஆமாம், பரவாயில்ல, நீங்கள் 100 தேட்டருக்கு மேலே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. இந்த சின்ன படம்லாம் 100 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். அது ஒரு வெற்றி. ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் பிளாக் பண்ணி ஆமாம் படம் கூட அவர் சப்போர்ட்டாக வந்திருக்கிறாரு. ஓகே, கதாநாயகி வரலைங்கிறது தான் உங்களுக்கு குறை அதானே? ஆமாம், திரும்ப ஒரு இடம் அடுத்த படத்துக்கு வரும்போது கூப்பிட்றோம் உள்ள அதான். ஆனால் அந்த எங்களுக்கு அறிமுகப்படுத்திருங்க உள்ள. ஆமாம், என் மகளை நான் கதாநாயகில்லை, நம்ம மகாவலா போயிட்டாங்கல்ல. ஓகே, அதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கருமாரி ரமேஷ். ஆக்சுவலாக கருமாரி கந்தசாமின்னு சினிமாவில் இருந்தாங்க. அவங்களோட தம்பி பையன்தான் நான். ஸோ அப்பா மாதிரி நம்மளும் சினிமாவில் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்தை சதாசிவம் வந்து அப்ரோச் பண்ணும்போது படத்தை எனக்கு தனியாக போட்டு காட்டினார். ஆக்சுவலாக எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்குறோம், பார்க்கும்போது இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மனசில் நமக்கு ஏகப்பட்ட யோசனை இருக்கும். அந்த படத்தை நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளாக தேட்டர் கிடைக்கிறது நீ ரொம்ப சிரமம் அப்படிங்கிறனால வேணான்னு சொல்லுவோம். பட் இந்த படத்தை பார்க்கும்போது படமாக எப்படி ரிலீஸ் ஆகும்னு எப்போவுமே ஒரு பயம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்கும். பட் இதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. சரி, அந்த மெசேஜை முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெசேஜ் சொல்லும்போது சின்ன படமாக இருந்தா என்ன, எந்த படமாக இருந்தா என்ன, நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் ரீச் ஆனால் அது ஒரு சந்தோஷம் தானே அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் எடுத்து பண்ணோம். கடவுளோட அருள் அப்பா சொல்கிற மாதிரி நல்லபடியாக தேட்டரும் வந்துச்சு. அது இன்னைக்கு எல்லாரோடையும் போய் சேர்ந்ததுக்கு இறைவனுக்கு ப்ரெஸ்ஸில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.